ஹலோ மாம் அண்ட் மிஸ்டர் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். அண்ட் லாஸ்ட் வீக் நம்ம போட்ட ஆக்டிவிட்டீஸுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள். அண்ட் வாட்ஸ்அப்பில் நிறைய ரிக்வெஸ்ட் எங்களுக்கு வந்துச்சு. ஸோ அதுவும் நாங்கள் ஃபர்தராக வர வீக்கில் நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம். அண்ட் இந்த வீக் நம்மளோட டாட்லர்ஸ்க்காக ஆக்டிவிட்டீஸ் பண்ண என்னோட ஃப்ரெண்ட் மிஸ்ஸஸ் விவி தாமஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து கவுன்சிலிங் சைக்காலஜி அண்ட் சைல்ட் சைக்காலஜி ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் அ ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஆல்சோ. ஸோ இன்னைக்கு நமக்காக அவங்களோட குட்டி பொண்ணு ஜோயானாவோட ஆக்டிவிட்டீஸ் பண்ண வந்திருக்காங்க. ஸோ மூவ் ஆன் டு த ஆக்டிவிட்டி. மாம் அண்ட் மிஸ்டர் சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கான ஆக்டிவிட்டீஸ் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ரெண்டே விஷயம் சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உங்கள் குழந்தையால ஸ்கூலுக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, கவலைப்படாதீங்க. நம்ம குழந்தைங்க எல்லாருமே சேஃபாக பத்திரமா வீட்டில் இருக்காங்களோ அதுக்காக கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ரெண்டாவது விஷயம் வந்து கம்பேர் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் வந்து எதிர் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வந்து ரைம்ஸ் பாடும், இல்லைனா ஏபிசிடி நல்லா எழுதும், இல்லைனா நம்மளோட அக்கா பிள்ளைங்களோ இல்லை தங்கச்சி பிள்ளைங்க வந்து நல்லா வந்து 1 2 3 எழுதுறாங்க அப்படின்னு அவங்கள பார்த்து கம்பேர் பண்ணும்போது நம்ம டென்ஷன் ஆகிடுவோம். அதனால ஒரு குழந்தை மாதிரி இன்னொரு குழந்தை கிடையாது. வெளியில் இருக்கிற மரம், செடி, கொடி, பூ, பழத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி இன்னொரு மரம் கிடையாது. அப்போ மரங்களுக்குள்ளே இவ்வளோ வித்தியாசம் இருக்கும்போது நம்ம குழந்தைங்க அதை விட ஸ்பெஷலானவங்க. ஸோ அதனால நம்ம குழந்தைங்க அதுக்கேற்ற மாதிரி வளர்ந்து வந்துடுவாங்க. ஸோ கவலைப்படாதீங்க, ஸ்கூலுக்கு போனோடனே எல்லாம் அவங்களுக்கு சரியாயிடும். இன்னைக்கு வாங்க நம்ம சில ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம். குழந்தைங்களை எழுத வைக்கணும் அப்படின்னோடனே இந்த மாதிரி ஒரு 4 லைன் நோட்டில் வந்து நம்ம எழுத வைப்போம். ஆனால் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அதுதான் இன்னைக்கு ஆக்டிவிட்டீஸில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டிங் அப்படின்ன உடனே முதல்ல நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது கோடுகளும் இந்த வளைவுகள் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த லைன்ஸும் கர்வ்ஸும் எப்படி எழுதுறதுன்னு நம்ம பார்க்கலாம். எழுதணுன்னொடனே உடனே பென்சில் கொடுத்து எழுத வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் மூலமாக அதே மாதிரி ட்ரேசிங் பண்ணணும். விரல் வச்சு அந்த லைன்ஸ் மேலே கோடு போட வைக்கலாம். அதே மாதிரி உங்ககிட்ட இந்த மாதிரி ஐஸ்கிரீம் குச்சியோ இல்லைனா வேறு ஏதாவது சின்ன குச்சி பென்சில் இருந்தால் கூட இந்த ஷேப்ஸை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதை வந்து அது மேலே அடுக்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாண்டிங் லைன்னா என்ன, ஸ்லீப்பிங் லைன்னா என்ன, ஸ்லாண்டிங் லைன்னா என்னன்னு புரிஞ்சிட்ட பிறகு அவங்கள எழுத வச்சிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்லேட்டோ இல்லை பிளேட்டில் வந்து உப்பு இல்லை ரவை இல்லைனா மணல் க்ளீனாக இருந்துச்சுன்னா அதை கொட்டிட்டு கூட அதில் சாண்ட் ரைட்டிங் மாதிரி இந்த மாதிரி எழுத வச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்போ நோட் புக்கில் எழுதும் போது அவங்களுக்கு அழகான ஹேண்ட் ரைட்டிங்கும் அண்ட் கிளியராக அந்த கான்செப்ட் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரேசிங் மாதிரி அவங்களுக்கு கொடுக்க முடியும். எப்போவுமே படிக்க கூப்பிடும் போது படிக்கலாம் வா அப்படின்னு கூப்பிடாதீங்க, விளையாடலாம் வான்ற மாதிரி தான் நம்ம செல்லமாக கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சிங்கன்னா வருவாங்க. அதே மாதிரி எழுத வைக்கும் போது உங்களோட பொறுமையை லூஸ் பண்ணிடாதீங்க, கோவப்படாதீங்க, அடிக்காதீங்க, திட்டாதீங்க. நீங்கள் பொறுமையாக சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணி சூப்பராக அவங்க எழுதுவாங்க. ஏற்கனவே கலர்ஸு ஷேப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருந்திங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு நீங்கள் பண்ண வைக்கலாம். எப்போவுமே கலர்ஸும் ஷேப்ஸும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரும் போது நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை காட்டி அவங்களுக்கு வந்து புரிய வச்சா அவங்களுக்கு இன்னும் பெட்டராக கற்றுக்குவாங்க. ரெட் கலர் அப்படின்னா அவங்களுக்கு ரெட் கலர் ட்ரெஸ் இருக்கலாம், இல்லை தக்காளி காட்டலாம். அந்த மாதிரி ரெட் கலரில் வேறு என்னென்ன ரியல் லைஃப்பில் இருக்கிற நம்மளை சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை காட்டும் போது அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஷேப்ஸ், அந்த ஸ்கொயரு, சர்க்கிள் இதெல்லாம் வந்து காட்டும் போதும் நம்ம ரியல் லைஃப்பில் இருக்கிறது காட்டினா இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. அண்ட் ஷேப்ஸ் வந்து கலர் பண்ணும் போது நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, வெளியில் அந்த கட்டத்துக்கு வெளியில் வராமல் அவங்கள கலர் பண்ண நம்ம பழகி கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு வந்து நீட்டாக பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரே டைரெக்ஷனில் சைட் டு சைட் அந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் பண்ணால் அப்போ நீட்டாக அவங்களுக்கு அந்த கலரிங் மட்டும் இல்லை, ஹேண்ட் ரைட்டிங்கும் அவங்களுக்கு சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும்.
கலர் பண்ணுறது எப்போவுமே டைம் வேஸ்ட்டுன்னு யோசிக்காதீங்க. அவங்க கலர் பண்ண தான் அவங்களுக்கு அந்த ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன், அப்புறமா ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு இன்னும் ஹேண்ட் ரைட்டிங், அதே மாதிரி அந்த பென்சில் பிடிக்கிற அந்த ஒரு ஸ்கில்லு டெக்னிக் எல்லாமே வரும். அதனால் கலரிங் அண்ட் ஸ்க்ரிப்லிங் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் அவங்களுக்கு பண்ண வைங்க. அது டைம் வேஸ்ட்டு, சும்மா கலர் அடிச்சுன்னு இருக்கான் படிக்காமல் அப்படின்னு அவங்கள திட்டாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கலர் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங்கும் அந்த பென்சில் க்ரிப் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வியூவர்ஸ், அதுதான் இந்த வாரத்துக்கான நம்மளோட ஆக்டிவிட்டி. நாங்கள் நெக்ஸ்ட் வீக் அடுத்த ஆக்டிவிட்டி போஸ்ட் பண்ணுற வரைக்கும் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். அண்ட் ஜொவானா வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணாக இருக்கனால எல்லாமே அவங்களாவே பண்ணுறாங்க. ஸோ ஜொவானா விட குட்டி பாப்பா வச்சுருக்கவங்க எல்லாமே நீங்கள் கைப்பிடிச்சு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் நெக்ஸ்ட் வீக் நாங்கள் உங்களுக்காக எடுத்துகிட்டு வரோம். அண்ட் இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.